வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வியாழக்கிழமை வழிபாடும் தங்கம் வாங்கும் யோகமும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக தங்கத்தை பெருக்கி தரும் வியாழன் வழிபாடு, இந்த 2 பதிவை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா, பணத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி செல்வம் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைகிறது. சாதாரணமானவங்களால் தங்கம் வாங்கிறது என்பது எட்டாக்கனியாக தான் இருக்குது. இந்த நிலையில் ஏழை எளிய மக்களும் ஆந்திராவில் உள்ள மகாலட்சுமியை வியாழக்கிழமை சென்று வழிபட தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது. இதையடுத்து அது எங்கே இருக்குது அப்படின்றதையும் அதன் வரலாறு குறித்தும் இனி வர பதிவில் பார்க்கலாம். எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க புருஜுபேட் என்ற ஊரில் உள்ள கனக மகாலட்சுமி தான் வியாழக்கிழமையன்று வழிபட தங்கம் வாங்கும் யோகத்தை கொடுக்கின்றாள் என்றும் கூறப்படுது. அதோட வரலாறு என்ன பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் அன்னவரம் என்ற பகுதியைச் சேர்ந்த அந்தணர் ஒருவர் தாங்க முடியாத வறுமை காரணமாக மனைவி குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் உயிர் துறக்க முடிவு செய்தார். இறைவன் கொடுத்த உயிரை அவன் அனுமதியின்றி உடலிலிருந்து விடுவித்தால் பூத பிசாசுகளாக அலைய வேண்டி வரும் என்பதால் காசிக்கு சென்று உயிர் துறக்கவும் முடிவு செய்தார். காசியில் இறந்தால் முக்தியாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கையில் பணமும் இல்லாததால் நடந்தே சென்றார். விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள புருஜுபேட் என்ற ஊரின் வழியாக அவர் சென்றபோது அங்குள்ள கிணற்றில் உள்ளிருந்து என்னை வெளியில் எடுத்து கோவில் கட்டு என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அதை கேட்ட அந்தணர் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சிலையை கண்டு திடுக்கிட்டார். மேலும் தன்னிடம் அதற்கான பணம் இல்லையே, நான் என்ன செய்வது, நானே குடும்பத்தை காக்க பணமின்றி காசிக்கு போகிறேன் என்றார். அதனால் கோபமடைந்த அந்த தேவி அந்தணர் மீது கோடாரியை வீச முயன்றாள். அப்போது சிவபெருமான் தேவியின் இடது கையை துண்டித்து அமைதியாக இருக்கும்படி கூறினார். சிவபெருமான் கூறியதன் பேரில் அமைதியடைந்த மகாலட்சுமி அந்த அந்தணருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து தனக்கு கோவில் எழுப்பி தொடர்ந்து தன்னை வழிபடும்படியும் கேட்டுக்கொண்டார். புருஜு என்பதற்கு கோட்டையின் வெளிப்பகுதி என்றும் அர்த்தம். கோட்டையின் காவல் தெய்வமாக திகழ்கின்ற இந்த லட்சுமி வலது கையில் தாமரையுடன் இடது கை முழங்கை வரை மட்டுமே காணப்படுகிறார். பொதுவாக கோவில்களில் சிலை சேதமடைந்தால் வேறு சிலையை மாற்றியமைப்பர். ஆனால் இங்கே அவ்வாறில்லாமல் கிணற்றுக்குள் இருந்து எடுத்த நிலையிலேயே இன்று வரை காணப்படுகிறார். தன்னை வணங்குபவர்களுக்கு செல்வத்தை வழங்கும் லட்சுமியாக அருள் புரிவதால் கனக மகாலட்சுமி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். குறிப்பாக வியாழக்கிழமை தினத்தன்று கனக மகாலட்சுமி வணங்குபவர்களுக்கு தங்கம் வாங்கும் யோகத்தை அருள்வதாக மகாலட்சுமி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தங்கம் வாங்க முடியாத பக்தர்களும் ஏழை எளியவர்களும் தங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கனகலட்சுமியை வியாழக்கிழமையன்று நேரில் சென்று வணங்குவதும் சிறப்பு. எந்த ஊரில் உள்ள கனக மகாலட்சுமியை வியாழக்கிழமையன்று வணங்கிட தங்கம் வாங்க முடியும் என்பதையும் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். அடுத்ததாக தங்கத்தை பெருக்கி தரும் வியாழக்கிழமை வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமானவர் குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், உத்தியோகத்தில் உயர்வு, நல்ல பெயரும் புகழும் கிடைத்து அந்த நபர் வாழ்வில் எதிலும் வெற்றி காண்பவராக இருப்பார். அதனால்தான் குரு பகவான் சுபக்கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறார். உத்தியோகம், வருமானம், பெயர், புகழ் என்றில்லாமல் ஒருவருக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றாலும் குருபலன் வந்துவிட்டதா, வியாழ நோக்கம் வந்துவிட்டதா, குரு பார்வை இருக்கிறதா என்றுதான் முதலில் பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு குருவின் முக்கியத்துவம் இருப்பதால் குருவிற்கு தனகாரகன், சந்தானகாரகன், சுபகாரகன் என்ற பெயர்களும் உண்டு. இத்தகைய குருவிற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த நாளில் குருவை வணங்கி வந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். இதையடுத்து வியாழக்கிழமை என்ன செய்தால் நல்லது, என்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். வியாழக்கிழமை குரு ஆதிக்கம் மிகுந்த நாள் என்பதால் குருவின் மூல மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் சொல்லி வருவதும் நல்லது. அதோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கும் நமோ பகவதே ஸ்ரீ ஞான ரூபிணி சின்முத்ராங்கித ரூபே உத்தியோக குருவே ஸ்ரீம் கும்
மம நட்சத்திர ராசௌ மம ஜென்ம ஸ்திரயுத்யோகம் குரு குரு ஸ்வாஹா. வியாழக்கிழமை அன்று தங்கம் வாங்கினால் குரு அருளால் மேலும் தங்கம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அன்றைய தினத்தில் கோபூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. கோபூஜை செய்ய முடியாதவர்கள் பசுக்களுக்கு அன்றைய தினத்தில் அகத்திக்கீரை, வாழைப்பழம், பருத்தி, புண்ணாக்கு, உளுந்து மற்றும் துவரம்பருப்பின் தொலியை ஊற வைத்த தண்ணீர் போன்றவற்றை உணவாக கொடுக்கலாம். கோவில்களில் தானம் செய்தால் குறிப்பாக அன்னதானம், தண்ணீர் தானம், ஆடை தானம் போன்றவற்றை வழங்கலாம். வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது, வம்சவிருத்தியையும் கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது நன்மையையும் கொடுக்கும். என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் எந்த பொருளையும் பண தேவைக்காக வங்கியில் அல்லது தனியாரிடம் கண்டிப்பாக அடமானம் வைக்கக்கூடாது. தொழில் அபிவிருத்தி காரணமாகவும் எந்த சொத்தையும் வியாழக்கிழமை அடமானம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத சொத்து என்பதாலோ அல்லது பண தேவை கருதி எந்த இடம், பொருள் போன்றவைகளையும் வியாழக்கிழமை தினத்தன்று விற்பனை செய்யக்கூடாது. யாரிடமும் தீய சொற்களை பேசக்கூடாது. அதனால் முடிந்தவரை அமைதியாக இருப்பதும் நல்லது. கூடியவரை அன்றைய தினத்தில் பேசுவதை தவிர்த்து இறை சிந்தனையில் இருப்பதும் மிகவும் நல்லது. நன்றி.